வியாழக்கிழமை 19 சிவான் ஜூன் 4. ஆவிக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி. 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்கள் தேவனைப் போலவே நடக்கவும் சிந்திக்கவும் பேசவும் மற்றும் செயல்படவும் வடிவமைக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் உடலுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு மண்டலம் இருப்பதைப் போலவே உங்கள் ஆவிக்கும் ஒன்று உள்ளது. உங்கள் ஊட்டச்சத்து உட்கொள்ளலின் அடிப்படையில் நீங்கள் செழிப்பான ஆவியை கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் ஆவியில் ஊட்டச்சத்து குறைபாட்டை கொண்டிருக்கலாம். இன்றைய வேதம் தேவன் உங்கள் ஆவிக்குரிய மற்றும் இயற்கையான விளைவுகளை பற்றி அக்கறை கொண்டுள்ளார் என்று சொல்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலங்களுக்கு உணவு தேவை. தேவனின் வார்த்தையே உங்கள் ஆவிக்கான உணவு. நீங்கள் எவ்வளவு அதிகமாக வார்த்தையை வாசிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆவி வளரும். உங்களால் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஆவிக்கு உணவளிக்கும் போது வளர்ச்சி உடனடியாக நிகழ்கிறது. நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் அதிக எடையுடன் இருக்கும்போது எந்த பக்க விளைவுகளும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து புசிப்பதன் மூலம் நீங்கள் ஆவிக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தியை பெறுவீர்கள். வார்த்தை உங்களை அந்த இடத்திற்கு தள்ளியதால் நீங்கள் செழிப்பதையும் ஆரோக்கியமாக இருப்பதையும் காண்பீர்கள். வார்த்தையினால் உங்களை நிரப்புவதில் நீங்கள் ஒருபோதும் தவறமாட்டீர்கள். பூமியில் தமது ராஜ்யத்தை விரிவுபடுத்த தேவன் பயன்படுத்தும் ஒரு பாத்திரம் நீங்கள். வியாதி உங்கள் பங்கு அல்ல, குறைவு உங்கள் பங்கல்ல, தோல்வி உங்கள் பங்கல்ல. உங்கள் சூழ்நிலை மாறும் என்று வெறும் நம்பிக்கையில் மட்டும் இருப்பதன் மூலம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் அனைத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. தேவன் உங்களால் முடியும் என்று சொல்லும் எதையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எவ்வித சந்தேகமும் வேண்டாம். அவருடைய வார்த்தை எப்போதும் உண்மையானது. இன்று உங்களை பார்க்கும் விதத்தை மாற்றத் தொடங்குங்கள். உங்கள் தலையை உயர்த்தி கிறிஸ்து இயேசுவின் மூலம் நீங்கள் வெற்றியாளர் என்று முழக்கமிடுங்கள். 1 கொரிந்தியர் 15:57. ராஜா இயேசுவினால் அதிலிருந்து நீங்கள் விலக்கப்பட்டு இருப்பதால் எதுவும் உங்களை உடல் ரீதியாக காயப்படுத்த முடியாது. அவர் உங்களை நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகளில் பாதிக்கப்படாதபடி செய்துள்ளார். ஹல்லேலூயா! உங்கள் இல்லம் ஆசிர்வதிக்கப்பட்டது, உங்கள் குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது, உங்கள் தொழில் ஆசிர்வதிக்கப்பட்டது. இன்று உங்கள் விசுவாசத்தை உயர்த்தி உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நம்புங்கள். தீர்க்கதரிசன அறிக்கை. நான் ஒருபோதும் நோய்வாய்ப்படமாட்டேன். என்னிடம் தேவனின் DNA உள்ளது. நான் வார்த்தையை புசிக்கும்போது ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறேன். நான் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டேன். தேவன் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் மற்றும் அனைத்து தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாத்துள்ளார். செழிப்பும் ஆரோக்கியமும் எனக்கே உரியது. தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. மேற்கொண்ட தியானம் ரோமர் 8:37. உங்கள் 365 நாள் வேத வாசிப்பு திட்டத்தை தொடங்க நீங்கள் தயாரா? 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் சங்கீதம் 118 119 அதிகாரங்கள்.